நினைத்தாலே இனிக்கும் சீரியல் ஜூலை 24 நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ப்ரோமோவாக பார்த்துடலாங்க. பொம்மி வரலங்கிற காரணத்தினால பொம்மியோட அம்மா அந்த ஊர் பெரிய மனுஷங்க காலனியெல்லாம் விழ போகிறாங்க. அப்போ கரெக்டாக உண்மையான பொம்மி வந்துடுறாங்க. அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட அப்படியே நின்றுறாங்க பொம்மியோட அம்மா. பார்த்தீங்களா, எல்லாரும் பார்த்தீங்களா, என் பொம்மி வந்துட்டா. எல்லாரும் என்னமோ சொன்னீங்களே பொம்மி வரமாட்டா அப்படி இப்படின்னு, ஆனால் என் பொண்ணு வந்துட்டா பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, சரிம்மா பொம்மி வந்தாச்சு, இதுக்கப்புறம் அந்த குங்குமத்தை பொட்டலமாக கட்டி புத்துக்குள்ளே போடுங்க. யார் எடுக்கிறாங்களோ அவங்க மேலே எந்த தப்பும் இல்லை. ஒருவேளை யார் கையில் சர்ப்பம் தீண்டுதோ அவங்க தான் தப்பானவங்க, அவங்க தான் பொய் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, குங்குமத்தை உள்ளே போட உடனே பொம்மியும் அந்த பூசாரியும் கை விட்டு எடுக்கிறாங்க. அப்போ பொம்மி முதல்ல கை வெளியே எடுத்துட்றாங்க. பூசாரி செகண்டாக கை வெளியே எடுக்கிறாங்க. அப்படியே கீழே மயங்கி விழுந்து நுரையெல்லாம் தள்ளிடுது வாயில். பொம்மி கையில் நல்லபடியாக அந்த குங்குமமும் கிடைச்சிருது. எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. இதை எல்லாத்தையுமே பொம்மியாக நடிச்சிட்ருக்கிற ராணி ஓரமாக நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. பூசாரியை நடிக்க அனுப்புனவர்கிட்ட பொம்மி போய் நின்று, அடுத்த பௌர்ணமிக்கு நீ முடிஞ்சடா, உன் கதை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே பயந்து ஆடி போய் நிற்கிறாரு.